கஷ்டகாலம். நாங்கள் வந்து சேர்மனை பார்க்குறதுக்கு போவோம், உள்ளே போவோம். உள்ளே போனதுமே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு நன்மைக்காக வேலை செய்கிறீங்களா இல்லை பெருமைக்காக வேலை செய்கிறீங்களா? இங்கே எல்லாமே டோட்டல் ஆஃப் ஆயிடுவோம். ஒருத்தர் மொழிப்போம், நன்மைக்கு தானே வந்தோம் நம்ம. அப்போது விமர்சனங்களை படியாக்கி நீ மேலே சென்றால் உனக்கு வெற்றி என்னும் பிரகாசம் தெரியும் என்பதை அவர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் 40 வருஷமாக வேலை செய்கிறோம், அதில் எவ்வளோ அனுபவங்கள் இருக்குங்கிறது எல்லாமே அங்கே கிடையாது. இந்த நேரத்தில் நான் டிஸ்கவரியில் பார்த்துருக்குறேன், ஒரு செடியிலிருந்து அப்படியே ஒரு பூ மலரும், டக்கு 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 வருது, ஒரு சூரியகாந்தி பூ வந்துடும். அந்த மாதிரி சொங்கி போய் அங்கே ஒரு 3 நாள் உட்கார்ந்தா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே விரிஞ்சு சூரியகாந்தி பூ மூலம் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னால் இறைவன் எதை சொல்ல விரும்புகின்றானோ, யார் மூலியம் சொல்ல விரும்புகின்றானோ அதை அங்கே சொல்ல வச்சிடறான். நாங்கள் ஒரு பள்ளிக்கு தான் பொறுப்பாளிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வக்ஃபு சொத்துக்களுக்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தான ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க. நான் பெருமைக்காகவோ, அவர் போன தடவை மிஸ் ஆகிட்டார், கிடைக்கல. இந்த தடவை அல்லாவா வந்து வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கோவைக்கு வர வச்சுருக்கா, நாங்களும் கூப்பிட்டோம். ஆனால் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, சரியான நேரத்தில் சரியான நபரிடம்தான் அல்லாஹ் அதை ஒப்படைத்துள்ளான். இது இந்த பல்லு தைக்காத வாயெல்லாம் நிறைய பேசும், இந்த நடுங்கிற கை என்ன நிறையவே எழுதும். அதை பற்றி நம்ம கவலையே செஞ்சக்கூடாது. இப்போ 4 பேர் இவர் பார்க்க போகிறாங்க. 4 பேர் திரும்பி வரும்போது சொல்கிறாங்க, ஏம்பாய் ஒரு கனமாக நம்ம போனோமே, இப்போ லேசாக வர்றோமே. அவர் தான் வாங்கி பூரா குப்பையில் போட்டார. நிறைய அடிக்கிட்டு போவாங்க, அது அப்படிங்க இது இப்படிங்க அப்படிங்க போவாங்க. இவர் போனதுமே அதை பூரா குப்பையை வாங்கி டஸ்ட்பினில் போட்டு இப்போ போய் வேலை செய்யுங்க. அப்போ வெளியே வரும்போது லேசாக தானே வரணும். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் சானவாஸ் சொன்ன மாதிரி கடைசி பயணத்தின் முதல் படியில் நிற்கிறோமா இல்லை எந்த படியில் நிற்கிறோம் ரப்பு தான் அறிவான். ஆனால் பயணத்தை முடிப்பதற்குள் பல வேலைகளை நம் நன்மை வேலைகளை செஞ்சாகணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நியத்து வேணும். அதற்குண்டான பிளாட்ஃபார்மாக தான் இதை எடுத்துக்கணுமே தவிர, நம்ம ஊரில் வந்து பில்டப் காமிக்கிறதுக்கோ பெருமை சேர்த்துறதுக்கோ அல்ல. ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு பள்ளியில் இருந்தால் நன்மை செய்யலாம் அப்படின்னு அதை கருத்தில் கொண்டு இங்கே பல வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்தோம். ஆனால் இங்கே பெட்டிஷன் தான். அஸ்தகஃபிருல்லா, எதுக்கு தான் அது போடுறாங்கன்னு தெரியல. 5 வருஷம் ஆச்சுங்க கோவை மாவட்டத்தில் இங்கே ஒரு உண்மையான நிர்வாகம் இல்லை. இடையில 1 வருஷம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் வக்ஃப் போர்டில் எந்த ஊரில் ஏ பார்ட்டி பி பார்ட்டி எல்லா ஸ்டாஃபுகளுக்கும் தெரியும். ஆனால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. நிர்வாகம் சரியாக கையில் கிடச்சிருந்தா, நாங்கள் இப்போ கோரிக்கையாக வச்சிருக்கிறோம், நாங்கள் நிர்வாகத்தில் இல்லாட்டியும் கூட இங்கே வந்து திப்பு சுல்தான் லைப்ரரி செய்யணும், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. டயாலிசிஸ் சென்டர் இப்போ வெளியே போனால் நிறைய செலவாகுது மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, அதுக்குண்டான அனுமதி கொடுங்க. ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இல்லை, இங்கே ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. முன்னால் அந்த பக்கம் கடைகள் கட்டி ஒரு இருட்டடைஞ்ச மாதிரியுமே இடமாவே இருக்குது. இது கோடீஸ்வரம் பள்ளிவாசல், அந்த ஷெட்டு மூடி வச்சு 5 வருஷம் ஆச்சு, அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. ஏன்னா பெட்டிஷன் ஒரு நல்ல வேலை செய்யட்டுமேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, சிஎம் செல் எங்களுக்கு தெரியாது, சிஎம் செல்லேருந்து பிஎம் செல்லேருந்து இன்னும் என்னென்ன முசிபத் இருக்கிறோ எல்லா இடத்துலையும் பெட்டிஷன் போயிடுது. அதுக்கு தான் சேர்மன் ஒரு அழகாக சொன்னார், உங்களுக்கு வாழ்த்து மாடல் வந்திருக்குது அப்படின்னு. அப்போ பெட்டிஷனை நம்ம வாழ்த்து மாடலாக ஏற்றுக்கணுங்கிறது ஒரு மறைமுகமாக சொல்கிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நமக்கு வந்து கொஞ்சம் காலத்தை கொடுத்துருக்குறான். ஏன் தான் தெரியல, ஒரு பைத்துல் மாலில் போய் ஆபாதி செய்கிறதுக்கு பதிலாக பர்பாதி தரப்பை இழுத்து விடுறாங்களேங்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. 2வது, ஒரு மொஹலான்னு எடுத்துட்டிங்கன்னா சமுதாயத்தின் மீது அக்கறை, பள்ளிவாசல் மீது அக்கறை, பொது வேலையில் அக்கறை இருக்கிறவங்க ஒரு 100 பேர்த்துக்கு ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 500 பேர் இருந்தால் 25 பேர் இருப்பாங்களா? 25 பேர் முன்னுக்கு வந்தால் இந்த மாதிரி பெட்டிஷன்களால் கேஸ் அவுட் ஆகி பாதி போயிடுவாங்களா? மீதி தான் இருக்கும். அந்த மீதி வேலை செய்யும்போது அதுக்கு என்ன வார்த்தைகளால் விளையாட்டுனா, இவங்களுக்கு ஏதோ லாபம் இருக்குதுல்ல, லாபம் இருக்குது, என்னமோ பண்ணுறாங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன், இப்போவே மௌத்தா போயிடலாம் வாங்க. மௌத்தா போனால் தானே தெரியும் எந்த லாபத்துக்காக நான் வேலை செஞ்சோன்னு. மௌத்தாருக்கு ரெடியா பெட்டிஷன் போடுறவங்க?
வாங்க மூத்தா போயிடலாம், நம்மளாம் வாழ்ந்து முடிஞ்சிருச்சு. நாம் நம் மக்களுக்கு எதை விட்டு செல்கின்றோம் என்பதுதான் பெரிய விஷயம். நாம் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் படிக்கலை, நம்ம குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்துருக்குறோம். அந்த கல்விகளை வச்சு சமுதாயத்துக்கு நான் நம்ம பசங்கள்ட்ட சொல்கிறது தான், எது ஹக்கு இருக்கோ அது பக்கம் இல்லைங்க. என்னால் முடிஞ்சது படிக்க வச்சாச்சு. சரி, இப்போது நம்ம சேர்மனை பொறுத்த வரைக்கும் இங்கே அவரை பாராட்டுறதுக்கோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கண்ணால் பார்த்தது சொல்லித்தானே ஆகணும். ஒரு நேர்மையான இயக்கத்தை நடத்துறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு வக்ஃப் போர்டுன்னு ஒரு இருக்குது, மீட்பு குழுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எங்கே ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் அல்ல, அது போதுமானவன். நினைச்சதை சாதிக்கிறதுங்கிறது ஒரு வகை. சமுதாயத்துக்கு எது வேணும்னு நினைச்சு அதை சாதிக்கிறது தான் அவருடைய குணம். அல்ல அவருடைய மேலான வேலைகளுக்கு இன்னும் அதிகமான ஆயுளை கொடுத்து வேலை செய்யக்கூடிய நல்ல திடமான எண்ணத்தை முயற்சியும் செய்ய அல்லாஹ் இடத்தில் துவா செய்து. குருஜி ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸுடைய சாய்வு வந்து நம்ம சேர்மன் அப்துல் ரஹ்மான் ஹாஜர் அவர்களும், குருஜி அவர்களும், நவாஸ் அவர்களும், அருள்தாஸ் அவர்களும் மற்ற ஜமாத்தார்கள் இணைந்து நம்மளுடைய ஜமாத் நிர்வாகிகளிடம் இந்த சாவியை ஒப்படைப்பார்கள். கவர் பண்ணுங்க. மேலும் இப்போ இந்த பள்ளியில் மதரசா முதல்ல ஹிப்ஸு மதரசா இருந்துச்சு, இல்லை இப்போது ஹிப்ஸு மதரசா ஆரம்பிக்கிறதுக்காக உஸ்தாதிகள் முன் வந்திருக்கிறாங்க. அந்த உஸ்தாதை வந்து பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு மதரசா ஹிப்ஸு மதரசா வந்து இப்போ சேர்மன் கையால் நிர்வாகிக இந்த மதரசானோட சாவியை பெற்றுக்கொள்வாங்க. ஆமாம், ஏன்னா அங்கே போய் நிர்வாகி வா, அப்சல் வாங்க, நிசார் பாய் வாங்க, ஐயப் பாய் வாங்க, வாங்க ஜாஃபர் பாய், ஐயப் பாய் வாங்க. இந்த மதரசாவை வந்து சிறப்பாக செயல்படுத்துகிறோம். எல்லாரும் பிஸ்மில்லா சொல்லி சாவி வாங்கிக்கோங்க. வசீர்ண்ணா வாங்க. ஆமீன் ஆமீன். அடுத்ததாக குடும்ப நல ஆலோசனை மையம்னு ஒன்று இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம், பிஸ்மில்லான்ட்டு. இதில் வந்து திருமணத்திற்கு முன்பு, நிச்சயத்துக்கு பின்பு, திருமணத்துக்கு முன்பு யூசுப் பாய் வாங்க, யூசுப் வாங்க, அன்வர் பாய் சிறப்பு நடத்துறதுக்கு துவா செய்யுங்க சார். அடுத்தது மருத்துவ உதவி. அடுத்தது ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுமன் ஜமாத்தின் சார்பாக மருத்துவ நிதி உதவி வழங்கப்படுகிறது சேர்மன் கையால். முதல்ல எஸ்பி முருகேஷ் கண்ணம்மாள் அவங்க வாங்க. முருகேஷ் கண்ணம்மாள் வாங்க முன்னாடி. அடுத்த சல்மா கேர் ஆஃப் முகமது ரஃபீக். அடுத்து மோகன்ராஜ்.
மோகன்ராஜ் மருத்துவ நிதி உதவி வழங்கப்படுகிறது மோகன்ராஜ் அவர்களுக்கு. பானு மருத்துவமனையில் இருக்கிறதுனால நம்ம பொறுப்பாளிக்கு வாங்கி அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. பானு அவங்களுக்கு வாங்கி. அடுத்தது நம்ம மஸ்ஜிதுடைய வளாகத்துக்கு தொட்ட மாதிரி கோயில் பூசாரியுடைய மனைவி, அவங்களுக்கு நிதி உதவி மருத்துவ உதவி வழங்கப்படுகிறது. அதுவும் நம்மளுடைய பள்ளியினுடைய பொருளாளர் அவர் வாங்கிங்க. தாருசலாம் கோயில் பணம் போலாங்க. கோயில்பாளையம் ஜமாத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. தாருசலாம் சுன்னத் ஜமாத், தாருசலாம் சுன்னத் ஜமாத் முத்தோலி இருக்கார், வாங்க. அசோக் நகர் பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் வாங்க. அசோக் நகர் பள்ளிவாசல், லாலி ரோடு பள்ளி நிர்வாகத்தில் உள்ள ஜனாப் அப்துல் ரஹ்மான் சாஹிப் வாங்க முன்னாடி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض والله على كل شيء قدير. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة
إنك لا تخلف الميعاد. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض والله على كل شيء قدير. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض.